எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சேதுபதி. இது வந்து என்னுடைய படம் வன்மம் அப்படிங்கிற படத்தோட ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் இருக்கும். இந்த படத்தில் வந்து நானும் கிருஷ்ணாவும் நடிச்சிருக்கோம். ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே இருக்குது. இந்த படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணுன்னா, தெரியாமல் வெளியே வந்து ஒரு வார்த்தை வந்து மனித உறவுகளுக்குள்ளே எவ்வளோ பெரிய பிளவை ஏற்படுத்துது, அதனால் ஏற்படுற பாதிப்புகள் என்னென்ன, அதுதான் இந்த படம். அது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் படத்தோட இயக்குனர் வந்து ஜெயகிருஷ்ணா ஜேகே. இது அவருடைய முதல் படம். இந்த படத்தில் கண்டிப்பாக அவருடைய ஸ்கிரிப்டும் அவருடைய வசனங்களும் பேசப்படும் நம்புகிறேன். படத்தோட கேமரா வந்து பரணி, மாயாண்டி குடும்பத்தார் இந்த மாதிரி படங்கள் பண்ணவர். அண்ட் ஃபைட் மாஸ்டர் வந்து சுப்ரீம் சுந்தர். ஏற்கனவே நீங்கள் இந்த கோலி சோடெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து நாகர்கோவில் பேக்ரவுண்ட் நடக்குது. இந்த ஸ்லாங் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. முதல்ல இந்த கதையை கேட்கும்போது ரொம்ப அட்ராக்ட் பண்ண இந்த ஊரோட ஸ்லாங் தான். இதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஷூட்டுக்காக தான் நாகர்கோவில் வரேன். அருமையான ஊர், அழகான மக்கள். படமும் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். நன்றி. பிஹைண்ட் ரூல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் கிருஷ்ணா. இப்போது நீங்கள் வன்மம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கீங்க. நாங்கள் வந்து இப்போது கிளைமேக்ஸ் போர்ஷன் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் வேர்க்காமல் இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு இன்னும் ஷார்ட் வைக்கல, இல்லைனா அப்படியே பயங்கர ஸ்வெட்டிங் வந்துருப்பேன். ஆனால் இப்போ பின்னாடி சேது இருக்கார். படத்தோட டிரெக்டர் ஜேகே. இது வந்து எனக்கு போன வருஷம் கதை சொல்லி நான் ஓகே பண்ணது. கரெக்டாக இப்போ தான் டைம் அமைஞ்சிருக்கு எனக்கும் சேதுக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ வி ஆர் போத் வெரி எக்ஸைட்டட். அண்ட் எனக்கு பேராக வந்து சுனேனா இருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சுனேனாவோட, இன்ஃபேக்ட் சேதுவோடையும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான். கேமராமேன் பாலபரணி, அவர் சூப்பர் கேமராமேன். மியூசிக் தம்மன் அண்ட் ப்ரொடியூசர் ஜபக் சார். இதை ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு நான் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். போஸ் வெங்கட் இருக்கார், ராஜா சார் இருக்காங்க. ஃபேமிலி ட்ராமா /த்ரில்லர் /ஆக்ஷன் சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணுறது. ஸோ கேட்டோடனே ஒத்துக்கிட்டேன். அண்ட் கேட்டோடனே சேதும் ஒத்துக்கிட்டார். ஸோ வெரி எக்ஸைட்டிங். உங்களுக்கு இன்னொரு அழகான ஒரு கதை கொடுக்கணுன்னு. இதுக்கு மேலே கதை பற்றி நான் சொன்னேன். என்னை சாவடிச்சிட்டு ப்ரொடியூசர் சார். ப்ரொடியூசர் அடிக்கிற டேரக்டர் அடிச்சிடுவார், டேரக்டர் அடிக்கிற சேது அடிச்சிடுவார் என்ன. அதனால் நான் எந்த கதையும் ரிவீல் பண்ணதா இல்லை இப்போது. பாருங்கள் அண்ட் ஹாவ் ஃபன் வாட்சிங் திஸ் செக்மெண்ட் பிகாஸ் வி ஆர் ஹேவிங் ஃபன் மேக்கிங் இட் ஃபார் யூ. தேங்க்யூ. என்னுடைய பேர் வந்து ஜெயகிருஷ்ணா. நான் இந்த படத்துக்கு டைரக்டர், ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன். இது என்னுடைய ஃபஸ்ட்டு படம். குமரி மாவட்டத்தினுடைய அந்த களம் டோட்டலாக இந்த படம் இங்கே தான் ஷூட் பண்ணுறோம். நாகர்கோவில் அதனுடைய சுற்றுப்புற இடங்களில் தான் இந்த படம் முழு படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. ஒரு எமோஷ்னல் பேக்டு ஸ்கிரிப்ட். இந்த படம் வந்து இங்கே உள்ள மக்களுடைய உணர்வுகள் அடிப்படையில் இவங்க கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும். அதை பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் இது. நண்பர்களுடைய நட்பு இதில் இருக்குது, காதல் இதில் இருக்குது, ஆக்ஷன் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் இது. விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு மெயின் ஹீரோ மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி தான் கிருஷ்ணா சார். 2 பேருமே ஹீரோஸ் தான். இதில் யார் இம்பார்ட்டன்ட் ஹீரோ, இல்லை யார் இம்பார்ட்டன்ட் இல்லாமல் செகண்ட் ஹீரோ மாதிரி வர்றாங்க, அந்த பேச்சுக்கே இந்த படத்தில் இடம் இல்லை. அவங்க 2 பேருமே 2 கதாபாத்திரங்களாக நல்லா உணர்ந்து ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சுனைனா வந்து கிருஷ்ணாவுடைய லவர், அந்த கிருஷ்ணாவுடைய பேர். விஜய் சேதுபதி சாருக்கு இந்த படத்தில் பேரை பற்றி நாங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு அந்த விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் அது ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். அவருக்கு ஆக்சுவலாக பேரு டூயட்டு அது வழக்கமான ஒரு ஏரியாவுக்குள்ளே விஜய் சேதுபதி சாருடைய பேர் இருக்காது. அந்த ரூட்டுக்கு அந்த படம் அந்த அவருக்கு பேர் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே இந்த படம் வரும். ஆனால் வழக்கமான ஃபார்முலாக்குள்ளே இருக்காது. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் ராஜா பேசுகிறேன். சுப்பிரமணியபுரம், வருத்தப்படா வாலிபர் சங்கம், இப்படி நிறையா படங்கள் பண்ணிட்டேன். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய கதை அம்சம் கொண்ட ஒரு
பெரிய படம். இந்த படத்தில் வந்து 2 ஹீரோ பண்ணுறாங்க. ஒன்று வந்து விஜய் சேதுபதி சாரும் கிருஷ்ணா சாரும் 2 பேரும் பண்ணுறாங்க. இந்த படத்தை ஜெயகிருஷ்ணாங்கிற ஒரு புது டைரக்ட் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் இருக்கோம். இந்த படத்தோட முக்கியமான போர்ஷன்னா ஒரு பெரிய லீட் ரோல் நான் பண்ணிக்கிறேன். இது கோலி சோடாவுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய படம் இது எனக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டே ஒரு ஆக்ஷன் மூவி சப்ஜெக்ட் தான். வன்மம் ஒரு புகை என்ற ஒரு சப்ஜெக்ட்டு. நல்ல கதை, அருமையான கதை. இது 2 ஹீரோக்கள், கிருஷ்ணா சார், விஜய் சேதுபதி சார் 2 பேர் பண்ணுறாங்க. 2மே ஈவன் கேரக்டர். 2 பேருக்கு நல்ல ஆக்ஷன் பிளாக் இருக்குது அந்த படத்தில். இதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் ஒரு பெரிய ஃபைட் கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் கிருஷ்ணாவும் விஜய் சேதுபதி 2 பேரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய பொருட் செலவில் எங்கள் ப்ரொடியூசர் ஜபக் சார் செலவு பண்ணி இந்த தடவை அவங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. ஸோ ஃபைட் நல்லா வந்துட்டுருக்கு. ஒரு 20-25 ஃபைட்டர்ஸ் வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் 2 டோன் பிடிச்சிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்து அவர் வந்து லைவாகவே பண்ணுவார். அதாவது யதார்த்தமாக இருக்கும் அவரோட ஃபைட்டு. கிருஷ்ணா சார் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேறு எமோஷன் இருக்கும். ஸோ அவரோட பாடி லாங்குவேஜுக்காக இருக்கும். ஸோ 2 பேருக்கும் வேறு டோனில் ஃபைட் எடுத்துருக்கோம். ஒரே லெவலாக இல்லாமல் வேறு இருக்கும். ஒரே ஃபைட்லேயே 2 பேரும் பண்ணுவாங்க. 2 பேரும் வேறு ஸ்டைலில் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து இங்கே நாகர்கோவிலில் முட்டை மேடத்தில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து நாங்கள் டுவர்ஸ் கிளைமேக்ஸோட அந்த ஃபைட்டில் இருக்கோம். ஃபைட் சீக்வன்ஸ் 8 நாள் 6 to 6 பண்ணிகிட்ருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஷெடியூல் ஆரம்பித்து 40 days ஆச்சு. ஸோ இப்போ 2 hours நாங்கள் வந்து ஷெடியூல் பேக்கப் அந்த டைமில் இருக்கோம். பட் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, என் கூட ஒர்க் பண்ணுற லைட்ஸ்மேன் ஆகட்டும், கிரெயின் பீப்புள்ஸ், ஸோ ஆல் டெக்னீஷியன்ஸ், ஸோ எந்த ஒரு டயர்டும் இல்லாமல் ஸோ எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அதே சமயத்தில் நம்ம விஜய் சேதுபதி அண்ட் கிருஷ்ணா அவங்களும் வந்து நல்ல கோஆப்ரேஷனோட இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு நல்ல கதை இது. நான் இந்த கதைக்காக கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் வெயிட் பண்ணி நம்ம ஜெயகிருஷ்ணன் டைரக்டரோட ஃபஸ்ட் ஃபிலிம் இது. அவர் வந்து கமல் சார், ஆர்கே செல்வமணி அவங்கள்ட்டெல்லாம் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அவரோட அனுபவம், அவர் ரொம்ப காலம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு நாகர்கோவில் அண்டு அந்த கேரளா பார்டரோட ஒரு கலந்த ஒரு அந்த ஸ்லாங் இருக்கும். ஸோ அவருக்கு சொந்த ஊரும் வந்து நாகர்கோவில் கூட.